Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having a technical champion Shakti along with me. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங்ல கேள்விகளை பார்க்க போறோம். கேள்விகளை சந்தித்தால் எல்லையில்லா வளர்ச்சி காணலாம். ஸோ முதல் கேள்வி சக்தி கேள்வி கணையோட வந்திருக்காரு. என்ன கேட்க போறான்னு பார்ப்போம். Which one of the following is not a technique for long range forecasting? ஸோ லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் எது இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இது ஒரு நாட் கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம். நம்ம காய்கறி போனால் எனக்கு வாங்க போனால் என்ன கேட்பாங்க, சாதா காய்கறி வேணுமா, இல்லை நாட்டு காய்கறி வேணுமா, நாட்டு தக்காளி வேணுமா, நாட்டு வெண்டைக்காய் வேணுமான்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இது நாட் கொஸ்டின். நாட் கொஸ்டின்னா என்ன அர்த்தம்னா 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கும், ஒன்று தான் தப்பாக இருக்கும். ஸோ நாட்டுனா 3 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த நாட்டு மட்டும் எக்ஸாம் அதில் கணக்கு தெரியாது, வாசிக்கும் போது நாட்டை பார்க்காம விட்டுருவோம். அப்போ நம்ம பார்த்தோம்னா லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் மார்க்கெட் ரிசர்ச் மெத்தட் ஆப்ஷன் ஏ அப்படி போட்டுருவோம். நாட்டுலாம் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. ஆனால் அப்புறம் பார்த்தா ஆப்ஷன் பியும் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் தான், டெல்பியும் கலெக்டிவ் ஒப்பீனியன் மெத்தடும் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் தான். ஸோ லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னாலே நமக்கு தெரியும், லாங்னாலே அது குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது தெரியணும். லாங் ரேஞ்ச்னா என்னது, குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது தெரியும். லாங் ரேஞ்ச்னா குவாலிட்டேட்டிவ். அப்ப 3 பேர் லாங் ரேஞ்ச் தான். நாட்டுன்னு வரும்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன சொல்லிருக்காங்க, correlation and regression சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் a short range forecasting. அவர் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் கிடையாது, அவரே short range forecasting, also called as quantitative. குவான்டிட்டியை பத்தி பேசுறவன் என்னது, எப்பவுமே எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், எவ்வளவு வேலை செஞ்சா இன்னைக்கு வேலை செஞ்சா எவ்வளவு காசு கொடுப்பீங்க, இன்னைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறான். குவான்டிடேட்டிவ் மொத்தமா நான் என்ன ஆகணும், நான் படிச்சது பிஇ, நான் ஆக போறேன் ஏஇ அப்படி சொல்லுவான் இல்லையா. நான் படிச்சது பிஇ, ஆக போறேன் ஏஇ அப்படின்னா அது லாங் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச்னா இன்னைக்கு என்ன கிடைக்கும், எனக்கு நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு 10 ரூபா கொடுப்பீங்களா, எனக்கு 50 ரூபா கொடுப்பீங்களா, அது ஷார்ட் ரேஞ்ச். ஸோ ஷார்ட் ரேஞ்ச்னாலே குவான்டிட்டி, லாங் ரேஞ்ச்னா குவாலிட்டி. அப்ப நான் குவாலிட்டினா நான் ஐஏஇ ஆக போறேன், நான் கலெக்டர் ஆக போறேன், நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆக போறேன் அப்படி சொன்னா அது குவாலிட்டி. லாங் ரேஞ்ச்னா குவாலிட்டி, ஷார்ட் ரேஞ்ச்னா குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி பத்தி பேசுறோம். கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனலைசிஸ். ரெக்ரெஷன் வந்தாலே 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், குவான்டிட்டிக்கு 2 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி, எந்த வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கலாம் குவான்டிட்டி அப்படின்னா, குவான்டிட்டினா ஷார்ட், சரியா, ஷார்ட்டா இருக்குவாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஷார்ட்டாகவும் இருக்கணும், டைம் சீரிஸ் மெத்தடும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் ரெக்ரெஷன் மெத்தடும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஒரு பாட்டு இருக்கு, எங்க தலை டிஆர். அப்ப டிஆர்னா டி ஃபார் டைம் சீரிஸ் மெத்தட், ஆர் ஃபார் ரெக்ரெஷன் மெத்தட். டிஆர் எப்படி இருப்பாரு, ஷார்ட்டா இருப்பாரு. பாத்திருக்கீங்க டிஆர், ஷார்ட்டா இருப்பாரு. அப்ப ஷார்ட்டா இருக்க டிஆர் பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வரணும், ஷார்ட் ரேஞ்ச் குவாலிட்டி, ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங் ஞாபகம் வரணும், குவான்டிட்டி ஞாபகம் வரணும், டைம் சீரிஸ் ஞாபகம் வரணும், ரெக்ரெஷன் ஞாபகம் வரணும். சரியா, அப்படி ஞாபகம் வந்ததுன்னா எக்ஸாம் ஹால்ல திணறாம கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயத்தை வச்சுக்கிட்டு படிச்ச விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தப்பே பண்ண மாட்டோம். ஸோ தப்பு பண்ணாததுக்கு, எக்ஸாம் ஹால்ல தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழி, யூ ஹேவ் டு கோரிலேட் வித் த டே டு டே ஆக்டிவிட்டிஸ், இல்ல டே டு டே யாரை பார்க்கறோம். இப்போ டிஆர் நீ பார்த்துருக்கியா, பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா, எங்க தலை டிஆர் சென்டிமெண்ட்ல தார்மாறுன்னு. சரியா, அப்ப டிஆர்னா அப்ப டி ஃபார் கோரிலேஷன், டி ஃபார் டைம் சீரிஸ் மெத்தட், ஆர் ஃபார் ரெக்ரெஷன். அவர் எப்படி இருப்பாரு, ஷார்ட்டா இருப்பா. ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங் அது குவான்டிட்டி. அது இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், லாங் டைம்க்கு எந்த பிட்டும் தேவையில்லை. 2 பிட்டுல 2 விஷயத்துக்கு 1 மட்டும் பிட்டு மேக் பண்ணிட்டா இன்னொன்னு அது இல்லைன்னா இதான் அப்படின்னு ஞாபகம். அப்ப 2த்துக்கும் பிட்டு ரெடி பண்ணிட்டு போனா அது முட்டாள்தான். சரியா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு குவான்டிட்டிக்கு மட்டும் எடுத்துக்கணும். குவான்டிடேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் மட்டும், ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங் மட்டும் என்ன பண்றோம், டிஆர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷார்ட் டைம் ஃபோர்காஸ்டிங் டிஆர் வச்சு ஞாபகம் வச்சு கத்துக்குத்த சக்திஜி. தேங்க்யூ.